வணக்கம். தனிமைங்கிறது சாபம் இல்லைங்க, அது ஒரு வரம். அது எல்லோருக்கும் அமையாது. சில பேருக்கு அது தானாகவே அமையப்பெறும். பிறரால் தனிமைப்படுத்தப்படுறது ஒரு வகை. மற்றவங்கள பார்த்து வேணாம்ப்பா நம்ம தனியாகவே இருந்துக்கணும் தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிறது ரெண்டாவது வகை. மூணாவது வகை பிறவியிலேயே இயல்பு, ஒருத்தருடைய சுபாவம். அவங்க யாரும் அவங்கள ஒதுக்கி தனிமைப்படுத்தவும் மாட்டாங்க, அல்லது அவங்களா எல்லாருக்கூடையும் பகைச்சிக்கிட்டு தனியாக ஒதுங்கியும் இருக்க மாட்டாங்க. பிறந்ததுலேருந்தே அவங்களுடைய இயல்பு. யாருக்கிட்டேயும் ரொம்ப விரோதமும் இல்லை, அளவுக்கு மீறிய நட்பும் க்ளோஸ் உறவும் கிடையாது. என்னன்னா என்ன, நீ நல்லா இருக்கே நான் நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு அவங்க இடத்துல இருந்துக்கிட்டு தனிமையை பழகி பழகி அதுக்குள்ளே இருக்கிற சந்தோஷத்தை ஒரு ஒரு கம்பீரமாக அவங்க அதை கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்களே ராஜா, அவங்களே மந்திரி, அவங்களே வேலையாட்கள், எல்லாமே அவங்களாவே. அதனால் அவங்க யாருக்கும் அடிப்பணியணும், ஜால்ரா தட்டணும், ஒரு தலை குனியணும் எதுவுமே அவசியம் கிடையாது. தனக்கு தானே தான் எல்லாமே. அதனால் தனிமைங்கிறது தயவு செஞ்சு சாபமாக நினைக்காதீங்க. அது ஒரு வரம். அதை பழகினவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்களுக்கு நாளைக்கு எந்த ஒரு பிரிவுமே மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்காது. ஆனால் எப்போவுமே ஜனங்களோடவே இருந்துக்கிட்டு கூட்டமாகவே இருந்து ஒரு எப்போவுமே யாராவது ஒரு துணையோடு இருந்தவங்க ஏதோ ஒரு காரணத்தால் தனிமை அவங்களுக்கு அமையும் பொழுது அவங்களால அதை தாங்கிக்கவே முடியாது, அதுலேருந்து வெளியில் வர முடியாது. உதாரணமாக இப்போ இதை நான் சொல்லக்கூடாது, கணவன் மனைவியோ மனைவி கணவனோ ஏதோ ஒரு கட்டத்தில் பிரியும் பொழுது அந்த பிரிவு கஷ்டம்தான். அதுக்கப்புறம் வாழற அந்த தனிமை மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும். அதேமாதிரி ஒரு நட்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு உறவுகளில் கூட ஏதோ ஒரு பிரிவு ஏற்படும் போது அதுலேருந்து அவங்களால வெளியில் வர முடியாது. ஏன்னா எப்பவுமே ஒன்றாவே இருந்து பழகிட்டவங்களால வெளியில் வர முடியாது. அதே மாதிரி அவங்க உறவு நட்புகள்லேருந்து ஏதோ விரிசல் ஏற்பட்டு தனிமையில் வரும்போது அவங்களால அதை ரொம்ப உடஞ்சி போயிடுவாங்க, மன ரீதியாக ரொம்ப பாதிப்புக்குள்ளாயிடுவாங்க. இதே எப்போவுமே தனிமையை நம்ம பழகி அதுக்குள்ளே ஒரு சந்தோஷத்தையும் அதுக்குள்ளே ஒரு கம்பீரம் இருக்கும், ஒரு வீரம் இருக்கும். சொல்லுவாங்கள, தனியாய் வந்தோர் துணிவை தவிர துணையாய் வருபவர் யாரோ அப்படின்ட்டு. தனியாக இருக்கிறவங்ககிட்ட அப்படி ஒரு தைரியம் இருக்கும், மரண தைரியம் இருக்கும். இந்த துணையாகவே இருந்து பழகிட்டவங்களுக்கு தனிமைங்கிறது மிகப்பெரிய கொடுமையாக இருக்கும். அதனால் தனியாக இருக்கிறத சாபமாக நினைக்காதீங்க, அது மிகப்பெரிய வரமாக நினச்சி தனிமையை பழகிங்க. அதுக்காக வேணும்னே போய் தனிமையை பழகணும்னு இல்லை. நான் சொன்ன இந்த 3 காரணங்களால் இந்த தனிமை ஏற்பட்டா இல்லை, அதை கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவப்பட்டுக்கிட்டே வந்தோம்னா நாளைக்கு மிகப்பெரிய ஒரு பிரிவை நம்ம தாங்கிக்கூடிய மன வலிமை நமக்கு கிடைக்கும். தனியாக போகிறதுனாலையோ வரதுனாலையோ தனியாக இருக்கிறதுனாலையோ எந்த ஒரு சாபமும் கிடையாது. அது வரம். என்ன கேட்டால் அது ஒரு தியானம். யாரும் நம்மளை அடிமைப்படுத்தவும் முடியாது, யாருக்கும் நம்ம கை கட்டி நிற்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம தான் ராஜா, நம்ம தான் மந்திரி, நம்ம தான் அங்கே எல்லாமே. அதனால் தனிமை சாபம்னு நினச்சி ஒதுங்கி இருக்காமல் தனிமை கெத்துன்னு நினச்சி என் இனிய தனிமையே அப்படின்னு கெத்தாக வாழ்வோம். நன்றி.